அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன சசு, என்ன ஆச்சு? ரொம்ப அப்செட்டா இருக்க. யார் அம்மா கிட்ட பேசுனியா? இங்க போன் பேசலாம் அலௌட் உண்டா? அதெல்லாம் கிடையாது. யாரும் பாத்திருப்பாங்களோன்னு பயந்து பயந்து தான் பேசுனேன். ஓ, என்னாச்சு? ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? தெரியல சிந்து. தெரியலனா கால் பண்ணது அம்மாவா? இல்ல ஃபர்ஸ்ட் தங்கச்சி தான் கால் பண்ணி பேசினா. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கஷ்டமா அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தா. என்னடி ஆச்சுன்னு கேட்கவங்கள அம்மா அங்க இருந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பேசாம இருக்கியா? எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுறேன்னு. அடுத்து என் தங்கச்சி கிட்ட கேட்டு கேட்டு பாக்குறேன், ஒண்ணுமே சொல்லல. அடுத்து எங்க அம்மா கிட்டயும் கேக்குறேன், எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க நாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கோம், நீ அங்க கவனமாயிரு. அப்படியா? இந்நேரம் ஆபீஸ்க்கு போயிருப்ப. உன் தங்கச்சி தெரியாம கால் பண்ணிட்டா. ஆபீஸ்ல பார்த்தா திட்ட போறாங்க. நீ உன் வேலையை பாரு, அதத்தான் சொல்றாங்க. ஏய், அங்கதான் ஏதாவது பிரச்சனைனா ஏதாவது சொல்லிருப்பாங்களே. ஒண்ணு சொல்லலன்னா அங்க பிரச்சனை இல்லைன்னு தானே அர்த்தம். நீ ஏன் இதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? ஐயோ சசு, உன் தங்கச்சி தெரியாம கூட கால் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல சிந்து, உனக்கு எதுவும் தெரியாது. என்னாச்சு? இதுக்கு முன்ன இப்படித்தான் எங்க அப்பாக்கு உடம்புக்கு முடியாம ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன, அப்பாக்கு உடம்புக்கு முடியாதத சொல்லலையா? ஆமா சிந்து, சொல்லவே இல்ல. இத்தனைக்கு நான் டெய்லி கால் பண்ணும் போதெல்லாம் அப்பா அங்க போயிருக்காங்க இங்க போயிருக்காங்க அது இதுன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சே பேசிட்டாங்க. ஏன் சஸ்மிதா, ஏன் சொல்லல? சொன்னா நான் கவலைப்படுவேனா? இங்க இருந்து நான் கிளம்பணும்னு நினைப்பேனா? இங்க இருந்து நான் உடனே ஃபிளைட் டிக்கெட் போட்டு எப்படி கிளம்ப முடியும்? இல்ல, அது என்னால உடனே இங்க இருந்து கிளம்பி போகவும் முடியாது. என்ன சுத்தி இங்க யாரும் ஆறுதலுக்கும் கிடையாது. ஆனா தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். சரியா சாப்பிடாம இருப்பேன்னு நினைச்சு அங்க என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்றதே இல்ல. அடியே, நீங்க நாட்டுக்கு சிந்திட்ட போன் பேசும்போது இங்க என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே அவகிட்ட சொல்லிடாதீங்க. நல்லதை மட்டும் சொல்லுங்க. ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாட்டி நம்ம ஆபீஸ்ல பிரச்சனை எதா இருந்தாலும் சரி சிந்து கிட்ட சொல்லி அவளும் அங்க உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருப்பா. இங்கேயாவது நம்ம எல்லாரும் இருக்கோம், ஆனா அங்க சிந்து தனியா இருக்கா. அவகிட்ட எதையும் சொல்லாம இருக்கிறது நல்லது. கேட்டுச்சா? ஏண்டி சுபா, நீ தாண்டி எல்லாத்தையும் உளருவ. எதையும் சொல்லி தொலைச்சிடாத. இது நம்ம ஊர்ல இருக்கும்போது வைஷாமா நம்ம அண்ணிங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது. இத நான் கேட்டாலும் அப்ப இது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா இப்ப சஸ்மிதா சொல்றத பார்த்தா, ஆனா சிந்து எனக்கு நல்லாவே தெரியுது அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம். என்னன்னு சொன்னா என்னால முடிஞ்சது ஏதாவது செய்வேன்ல. அப்படியே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் சாப்பிடாம கொள்ளாமையா இருக்க போறேன். திரும்ப அவங்கள போய் பாக்குறதுக்காக நான் உயிரோட இருக்கணுமே. அப்படி சாப்பிடாம தூங்காம கவலைப்பட்டு செத்தா போறேன். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எதையுமே சொல்றது இல்ல. ஏது சந்தோஷமான விஷயம்னா உடனே போன் பண்ணி இல்ல மெசேஜ் பண்ணி சொல்லிடுறது. ரொம்ப கஷ்டமா இருக்கு சிந்து. எங்க வீட்ல மட்டும் கொஞ்சம் வசதி இருந்தது. இல்ல நம்ம ஊர்ல இவ்வளவு சம்பளத்துக்கு எனக்கு வேலை மட்டும் கிடைச்சது. நான் இந்த வெளிநாடுங்கிறதே நினைச்சு பார்க்கவே மாட்டேன். எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை. நம்ம வீட்ல நமக்கானவங்க அங்க கஷ்டப்படுறது கூட எதையுமே தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம இங்க இருந்து என்னமோ ஏதோ கவலைப்படுற ஒரு இதா ஆகி போச்சு. என்னன்னு தெரியல. அப்பா வேற இப்பதான் ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு எதுவும் முடியலையா என்னன்னு ஒண்ணும் புரியல. என்ன கேட்டாலும் சொல்லவும் மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒண்ணு வாழ்ந்தா குடும்பத்தோட இங்கே வாழணும், வேலை பார்க்கணும். இல்லையா சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க பெத்தவங்க எல்லா பாசத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு மனச கல்லாக்கிட்டு இங்க வேலை பார்க்கணும். இது ரெண்டுமே இல்லாம ரெண்டு கட்டான இங்க இருந்தோம் நம்மளை விட மோசமான வாழ்க்கை எதுவும் இருக்காது. ஏய் சஸ்மிதா, எல்லா வீட்லயும் இப்படிதான் இருப்பாங்களா? இல்ல உங்க வீட்ல உன் மேல அளவு குழந்தை பாசம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் நீ கஷ்டப்படுவேன்னு எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்ல சிந்து, முக்காவாசி வீட்ல இப்படித்தான். என்ன, நாம பொண்ணுங்கிறனால எதையும் சொல்லாம நாம இங்க கஷ்டப்பட்டு வேலை பாக்குறோம், குடும்பத்துக்காக தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு எதையும் சொல்லாம அவங்களா சமாளிச்சுக்கிறாங்க. இது பெரியவங்க யாராவது அப்பாவோ அம்மாவோ இந்த மாதிரி வேலை பார்த்தா அங்க பிள்ளைங்கள நாம இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்லிதானே ஆகணும். அப்ப அவங்க படுற கஷ்டமும் ரொம்ப கொடுமையானதான். பிள்ளைங்க தனியா இருக்காங்க, என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளிநாட்டுக்கு போனா நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம் நினைச்சு பெத்தவங்கள கூட பிறந்தவங்கள பெத்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றவங்க ரொம்ப பாவப்பட்டவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சிந்து, உங்க வீட்லயே ரொம்ப கஷ்டமா? உனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கா? அதனாலதான் இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன். வீட்டுக்காரு அதுவும் கூட்டு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேனா? உனக்கும் என்ன மாதிரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ? சொல்லு சிந்து. சரி ஓகே, நான் சொன்னதை ஏதோ நினைச்சு ஃபீல் பண்ணாத. என்ன பண்ண, நம்மளோட வாழ்க்கை இப்படிதானே ஆயிப்போச்சு. அம்மா, உன்னை எத்தனை மணிக்கு உள்ள வர சொன்னாங்க? டைமிங்க்கு கரெக்டா போயிடு. ஏன்னா நம்ம ஆபீஸ்ல பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். டைமை மிஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம லைஃபையே மிஸ் பண்ண மாதிரி ஆயிடும். போ சிந்து, சீக்கிரம் போ.
ஓகே, நான் என்னோட கேபினுக்கு போறேன். குடும்பத்துக்காக தான் எந்த வேலை கிடைச்சாலும் சின்ன சின்ன வேலை எல்லாத்தையும் பார்த்து ஓரளவுக்கு சீக்கிரம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம குடும்பத்தோட நம்ம ஊர்லயே இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். காலையில கூட உன்கிட்ட சொல்லிட்டு 1 hour வெளியே போனேன் பாத்தியா, அது கூட அந்த ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல ஒர்க் பண்றேன். எப்படினாலும் சீக்கிரம் சம்பாத்தியம் பண்ணி வீட்டோட குடும்பத்தோட போய் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாக்கியத்தை கடவுள் எனக்கு எப்ப கொடுக்க போறாரோ. சரி ஓகே, இங்கே நின்று பேசணும், அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கரெக்டா இருக்கிற வரைக்கும் இந்த ஆபீஸ்ல நமக்குன்னு ஒரு மரியாதை கரெக்டா இருக்கும். நாம தப்பு பண்ணா அப்புறம் அவ்வளவுதான். டைம் ஆயிடுச்சு, நான் என்னோட கேபினுக்கு போறேன். நீ சீக்கிரம் சஹர பார்க்க போ. சிந்து. சசு, உனக்கு என்ன டைம் சொன்னாங்க? அது அது ஒரு மணி கிட்டக்க. 1 மணியா? சார் 1 மணிக்கு கிளம்பிடுவாரே. இல்ல அது 12:30. இல்ல சொன்னாங்க, நான் இப்போ கிளம்புறேன். நீ கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸ் ஆயிட்டு போ. என்ன நினைச்சலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத. எனக்கு இது பழகிக்குச்சு. இனி கண்ணீரை தொடச்சு போட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஏன் பொழப்பு இதானே. சரி நீ போ. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சசு, சொல்லு சிந்து. ப்ளீஸ் உன் போனை மட்டும் கொடுத்துட்டு போவேன். இதோ வாங்கிக்கோ. டேய் சரிடா, ரொம்ப ஃபீல் பண்ணாத, சரியா போகும். நேத்து நைட்டுக்கு இப்ப கொஞ்சம் ஓகே தானே? ஓகே தான்டா. டேய் சரத்து, சொல்லு வீரானா. இன்னைக்கு நைட்டு வேணா நாம இங்க வந்து ஸ்டே பண்ணுவோமாடா? ஓகேண்ணா. அதெல்லாம் வேண்டாம். இல்ல சித்து, இப்ப அடிக்கிற குளிருக்கு நைட்டு தான் எல்லா வழியும் தெரியும். சும்மாவே இந்த டைம்ல எல்லாருக்குமே குளிர் ரொம்ப இருக்கறனால, அதுவும் பனி ரொம்ப கொட்டுறனால எலும்புக்கு வலிக்கிற மாதிரி, கைகாலெல்லாம் ரொம்ப குடையிற மாதிரி என்னென்னமோ வலி வரும். ஏற்கனவே இவ்வளவு வலியா இருக்கறனால நைட்டு ஒன்னு அறியாம காய்ச்சல் கூடி அந்த வலி தாங்காம தான் நீ அனத்த ஆரம்பிச்சிடுற. நாங்க எல்லாரும் இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தா உனக்கு கொஞ்சம் லேசா இருக்கும். ஐயோ இல்ல வீரா, பேசிக்கிட்டு இருக்கிறதா இருந்தா நான் ஓகே சொல்லிடுவேனே. என்னால அந்த டைமிங்ல பேசக்கூட முடியல. ஏன் நேத்து என்னோட கான்சியஸ்லே இல்ல. நான் ரத்னமாமாவை வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நான் படுத்ததான் தெரியும். காலையில கண் முழிச்சு பார்க்க ரத்னமாமா என் கிட்ட டாக்டர் சொன்னாங்க, நைட்டு ஃபுல்லா உன பக்கத்துல உட்காந்து மடியில படுக்க வச்சு தடவி கொடுத்து இந்த மாமனார் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுடா. ஆனா அவர் சொல்லும் போது என் அம்மாவை நான் இன்னும் மிஸ் பண்ணலேன்னு தோணுச்சு. டேய் சித்து, சரி நீங்களாம் கிளம்புங்க, டைம் ஆகுது. மதியம் ஆயிடுச்சு. இனி சிந்து எப்ப கால் பண்ண போறான்னு தெரியல. ஆபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வந்து ரூம்ல தான் கால் பண்ணுவேன்னு சொன்னா, எப்படியும் ஈவினிங் ஆயிடும் நினைக்கிறேன். அதுங்கள கொஞ்சம் எழுந்து உட்காரணும்டா. அப்புறம் இந்த ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். டேய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆமா சித்து, ஃபுல்லா பிளட்டா இருக்கு. 1 வீக்குக்கு இதே ட்ரெஸ் தான். இதுல எப்படி நான் சிந்து கிட்ட பேச முடியும்? அவ்வளவுதான், பெட்ஷீட்டை வச்சு ஃபுல்லா பொத்திக்கோ, உன் முகத்தை மட்டும் காமிச்சுக்கோ. ஏன்டா ஜீவா, உன் வாயை வச்சுட்டு சும்மா வேர்க்க மாட்டியா? நான் ஒருத்தனாவது இப்படி பேசினாதானே கொஞ்சம் கலக்கலன்னு மாறும். நீங்களா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஃபீலிங் தான். ஃபீல் பண்ணாப்ல அவனுக்கு வலி எல்லாம் குறைய போதா? இப்பவே எழுந்து நடந்து ஓட போறானா? ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறது ரெஸ்ட் தானே. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு கவலை எல்லாம் படக்கூடாதுடா. குரூப்ல ஒருத்தனை அது சிரிக்க வைக்கணும். அந்த ஒரு பெரிய வேலையை நான் தான் எடுத்திருக்கேன். எப்பா ரொம்ப பெரிய வேலைதான். ஆமா சித்து, இப்ப வேணா ஒரு விளையாட்டுக்கு சிந்துக்கு கால் பண்ணுவோமா? ஏய் டேய் சரத்து, இப்ப சிந்துக்கு வீடியோ கால் பண்ணி, ஹாய் சிந்து, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம், நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு காலை போட்டுருவோமா? ஜீவா, ஏய் எல்லாரும் கொதிக்கிறீங்க, போட்டுருவோம். எப்பா சாமி கொஞ்சம் பேசாம இருடா. பேசுனா கூட உடம்பு கை கால்லாம் வலிக்குதுடா. ஆனாலும்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சந்தோஷமா இருக்கலாம் நினைச்ச உனக்கு கடவுள் எவ்வளவு பெரிய ஆப்பா வச்சிருக்காரு பாரு. ஏன்டா? சரி ஓகே, நான் ஒன்னும் பண்ணல. டேய் ஜீவா, மெசேஜா வருது, அப்பாவான்னு பாருடா. மெசேஜ். ஜீவா, ரத்னப்பாவா? இல்ல என் ஃப்ரெண்டுடா. இந்த வெட்டியா இருக்கவே நம்ம வெட்டியா இருப்போம்னு நினைச்சு இப்ப பாரு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஜோ, வீரானா கூட அப்படியே வீட்டுக்கு போயிடுறியா? ஏன் ஜீவா? இல்ல, என் ஃப்ரெண்டு தான் மெசேஜ் பண்றான், கால் பண்ண சொல்லி. இவன் பேசினா மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்பான். அதான் நீயும் வெட்டியா நிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல. ஏய் அண்ணன் கூட போமா. நீ வீட்டுக்கு வந்து சாப்பிடணுமே. ஜோ, நீ போய் சாப்பிடு. ஒரு 1 ஹவர்க்குள்ள வந்துடுறேன். இல்லாட்டி அப்படியே நம்ம ஆபீஸ்க்கு போய் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் குள்ள சீக்கிரம் வந்துடுறேன். சரி ஜீவா. ஏய் வெட்டியா பேசுறதுக்கு எதுக்குடா பொண்டாட்டியை விட்டுட்டு போற? பொண்டாட்டியை வீட்டுல விட்டுட்டு அப்புறம் பேசுடா. பிறகு எதுக்கு நீ இருக்க? நீ வெட்டியா பேசுறேன்னு உன் பொண்டாட்டியை பாதியில விடுவ. அண்ணங்க இருக்கேல, அதனால விட்டுட்டு போறேன். உனக்கு 2 அண்ணன்க இருக்கீங்களா? டேய் போலீஸ்காரா, உன் தங்கச்சியை சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. டேய் போடா மாடு, எனக்கு தெரியும். ஜோதிகா கிளம்பலாமா? சரி சார். டேய் சித்து, சரி ஓகே பாக்கலாண்ணா. ஏய் நாங்களாம் போனதும் உனக்கு கொஞ்சம் வெறுமையா தான் இருக்கும். ஆனா சாலாமா, மரகத வழியத்த, வேத வழியத்த எல்லாரும் இங்க வாரேன் இருக்காங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க. சாப்பாடும் உனக்கு ஊட்டி விட்டுருவாங்க, பாத்துக்கோ. சரிடா. சரத்து கிளம்பலாமா? கிளம்பலாண்ணா. ஏய் பாத்து கூட்டிட்டு போங்க, நானும் வந்துடுறேன். சரிடா.
வேணி, என்ன வேணி சொல்ற? அப்பனா சக்கரவர்த்தி அப்பாக்கு ஏதாவது ஃபிளாஷ்பேக் இருக்கா? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், இன்னும் தெரியாத மாதிரியா கேக்குற? ஐயோ ஆமா சுபா. நீ வேணி, பரிமளன் டீச்சர் தான் அப்பா கிட்ட கோபப்பட்டாங்களா இல்ல அப்பா பரிமளன் டீச்சர்ட்ட கோபப்பட்டாங்களா? அது சொல்லு, யார் முத கோபப்பட்டா? கோபப்பட்டது இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் பரிமளன் டீச்சர் தான் சக்கரவர்த்தி அப்பாவை பார்த்ததும் அப்செட் ஆனாங்க. அப்செட் ஆனாங்களா? அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஒழுங்கா விவரம் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னதோ சக்கரவர்த்தி அப்பா கோபப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விவரம்? அவங்க குடும்பத்தை பத்தியா? ஆமா சிவானி, அப்பா எவ்வளவோ பரிமளன் டீச்சரோட குடும்பத்தை பத்தி கேட்டாங்க. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இல்ல எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கு, குழந்தை இருக்குன்னு சொன்னாங்களே தவிர அவங்க யாரு என்ன பண்றாங்க எந்த ஒரு டீடைலும் சொல்லல. அதெல்லாம் எப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? ஐயோ மதி, உனக்கு புரியலையா? பரிமளன் டீச்சரும் சக்கரவர்த்தி அப்பாவும் ஒன்னா காலேஜ் படிச்சிருக்காங்களாம். எத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ணிருக்காங்க. சக்கரவர்த்தி அப்பா சொன்னாங்க 30 வருஷம்னு. 30 வருஷத்துக்கு முன்ன அதுவும் அப்பா கிட்ட பேசிட்டு தான் அவங்க போனாங்களா ஃபாரினுக்கு போறேன்னு. இப்ப அவங்க 2 பேரும் மீட் பண்ணி 30 வருஷம் ஆயாச்சு. இப்ப அவங்க பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டு பேசணும். சக்கரவர்த்தி அப்பா என்னன்னா அடையாளமே தெரியாத மாதிரி, நீ பரிமளம் தானே, நீ காலேஜ்ல என் கூட படிச்சே இல்ல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. ஆனா பரிமளம் டீச்சர், இதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? நீ பேச வேண்டிய நேரத்துல எல்லாம் பேசல, இப்ப எதுக்கு பேசுன? உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்போ உன் முகத்துல முழிச்சதுக்காக நான் கஷ்டப்படுறேன். நீ சாகர வரைக்கும் உன் முகத்தையே பார்க்க கூடாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. வேணி, ஆனா அப்பாவுக்கு பரிமளன் டீச்சர் உண்மையிலே அடையாளம் தெரியலையா? ஆமா ராம், என்ன நாங்க கார்ல போகும்போதே பேசிக்கிட்டே போனோம். அப்ப மாத்திரம் அப்பா என்ன சொன்னாங்கன்னா பரிமளங்கிற பேர் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, நான் யார் என்னன்னு தான் தெரியலன்னு சொன்னாங்க. அங்க போய் பரிமளன் டீச்சரை பார்த்ததும் அப்பாவுக்கு ஒரு ஷாக். நீ தானே அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பரிமளன் டீச்சருக்கு அப்பாவை நல்லா அடையாளம் தெரிஞ்சிருந்தது. எனக்கு என்னமோ 30 வருஷம் கழிச்சு அப்பா இப்பதான் பரிமளன் டீச்சரை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பரிமளன் டீச்சர் அப்பாவை அப்பப்பா பாத்துட்டு இருப்பாங்களோன்னு தோணுது. அப்படியா? அவங்க பேசுறதெல்லாம் நான் பக்கத்துல இருந்து பார்த்தேனா, எனக்கு இப்படிதான் தோணுச்சு. ராம், நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேனா, அப்பா கெஸ் படி, பரிமளன் டீச்சர் லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை, அதை எப்படியாவது விசாரிச்சு சரி பண்ணணும். என் கூட படிச்சவ நான் அப்படியே அக்கறை இல்லாம விட்டுற முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதனால திரும்பவும் கண்டிப்பா பரிமளன் டீச்சரை தேடி போக தான் செய்வாங்க. திரும்பவும் ஏதாவது பிரச்சனைனா, ஏன்னா டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அங்க ஏரியா இன்ஸ்பெக்டர் கதிரவன் அவகிட்ட சொல்லிடுவேன், பிரச்சனை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. அப்பா டிஎஸ்பி தான் இருந்தாலும் அப்பா கேக்குற கேள்விக்கு பரிமளன் டீச்சர் சரியா பதில் சொல்லாதனால கொஞ்சம் கோபமாவே பேசுனாங்க. அதான் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா. அப்பா திரும்பவும் போய் அங்க பிரச்சனை பண்ணிட்டா மதுரை பக்கத்துல மதுரை வரைக்கும் போக வேண்டியல, திருமங்கலம் தாண்டதுமே ஒரு பாதை கட் ஆகும். அங்க ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளதான் ஊரு. ஓ ராம், சிவானி, யாரு ராம் அவங்க? அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதாமா தெரியல. பரிமளன் டீச்சர் எதுக்காக அப்பா கிட்ட இவ்வளவு கோபமா பேசணும்? அது மாதிரி அப்பாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு வேணி சொல்றா. தெரிஞ்சா நேரடியா வந்து பேச வேண்டியதானே? இல்லனா இப்ப நம்ம வீட்டுக்கு தானே அவங்க கூப்பிட போயிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? ராம், நீ சொல்றது கரெக்ட் தான். பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசியிருப்பாங்க. அதுவும் இல்லாம வீட்டுக்கு கூப்பிட்டதும் 30 வருஷம் கழிச்சு பாக்குறாங்கன்னா அது எப்படி ஒரு சந்தோஷம். அவங்க சந்தோஷமா வீட்டுக்கு வந்திருக்கலாமே. ராம், எனக்கு என்னமோ அப்பா விட பரிமளன் டீச்சர் தான் எதையோ மனசுல வச்சிருக்காங்கன்னு தோணுது. சரியா சொன்ன வாசுகி, எனக்கும் அதே டவுட் தான். பரிமளன் டீச்சர் யாரு? இப்போ வரைக்கும் அப்பா இந்த பேரை என்கிட்ட சொன்னதே இல்ல. எதுக்காக அப்பா கிட்ட அவங்க கோபப்படணும்? அவங்களுக்கு அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? ராம், பேசாம நம்ம அந்த ஊருக்கு போய் பரிமளன் டீச்சர் கிட்ட எல்லாத்தையும் கேட்டா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? அப்பா கிட்டே எதையுமே சொல்லிக்கல, நம்ம போனாப்புல இதெல்லாத்தையும் சொல்லிடுவாங்களா என்ன? இல்ல இது வேற விதமா. ராம், சொல்லு மதி. நிக்கிறமா பரிமளன் டீச்சருக்கு அப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிரச்சனையா? இல்ல, அவங்களுக்குள்ள ஏதாவது முட்டல் மோதல் ஏதாவது இருந்ததா அது அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. பையன் காலேஜ்ல படிச்ச புள்ளன்னு மட்டும் தானே சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏய் மதி, நீ சொல்றது சரிதான். அப்பாவுக்கு அவங்கள அடையாளம் தெரியுது, ஆனா நார்மலா பேசலையேன்னு கோபப்படுறாங்க. ஆனா டீச்சருக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு அப்பா மேல கோபப்படுறாங்கன்னா அப்போ டீச்சர் விஷயத்துலதான் ஏதோ ஒரு ப்ராப்ளம். என்னவா இருக்கும் ராம்? தெரியலையே. ராம், இதனால சரத்தை இம்ப்ரெஸ் பண்றதும் போச்சு. ஐயோ இவ ஒருத்தி. ஏய் வேணி, அன்னைக்கே நான் உன்னை என்ன சொன்னேன்? சரத்துக்கு பிடிச்சது இங்க உனக்குள்ளே தான் இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுன்னா என்ன ஊர் ஊரா தேட போயிட்ட? சரத்துக்கு பிடிச்சது எனக்குள்ளயா? எனக்குள்ள என்ன இருக்கு? எனக்குன்னு இருக்கிறது சரத் மட்டும்தான். அவங்களுக்கு பிடிச்சதான் நான் செய்ய முடியும். அவங்களுக்கு பிடிச்சது இந்த பரிமளன் டீச்சர் நம்ம வீட்டுக்கு வர்றதுன்னு தான் மச்சா, சக்தி மச்சா, தீரு மச்சா எல்லாரும் சொன்னாங்க. அதை நம்பிதான் நானும் போனேன். அங்க போய் பார்த்தா என்னால இப்படி ஒரு பிரச்சனை. இப்ப பாரு, என்னால சக்கரவர்த்தி அப்பாவும் அப்செட்ல இருப்பாங்க. அங்க பரிமளன் டீச்சர் சக்கரவர்த்தி அப்பா மேல ரொம்ப கோபத்துல இருப்பாங்க. அப்பாவை இந்நேரம் திட்டிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ. எல்லாம் என்னாலதான். சக்கரவர்த்தி எத்தனை வருஷம் கழிச்சு அதுவும் என்ன அடையாளமே தெரியாம வந்து பார்த்துட்டு போறேல, என்ன தேடி நீ வந்துட மாட்டியான்னு 30 வருஷமா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்து. ஆனா நீ
என்ன யாருன்னே தெரியாம பார்க்க வந்திருக்க. ச்சே, எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் பாத்தியா நானு. நீ என்ன பத்தி விசாரிச்சு எனக்காக நீ என்ன தேடி வந்தா நான் இங்கதான் இருக்கேன்னு உனக்கு தெரியணுங்கிறதுக்காக 30 வருஷமா எங்கேயும் போகாம இதே இடத்துல உனக்காகவே காத்துக்கிட்டு இருந்த. ஆனா நீ நம்ப முடியல சக்கரவர்த்தி, நீ என்ன மறந்துட்டேல. தப்புதான், நான் உன்னை எதிர்பார்த்தது தப்புதான். நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கணும். இதையும் சொல்லாம எதிர்பார்த்துட்டு இருந்தா அது ஏன் மேலதானே தப்பு. ஆனா புரிஞ்சுக்குவாங்க நினைச்சா சத்தியமா எந்த ஆம்பளைங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சக்கரவர்த்தி, உன்னை பார்க்காம இருந்திருந்தா கூட நான் நாட்டுக்கு சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா இப்போ மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. பரிமளம், என் வீட்டுக்கு வா அப்படி நீ கூப்பிட்டதும் எப்படி இருந்தது தெரியுமா? அதுவும் நான் வரலைன்னு சொன்னா ஐயா களை கட்டி தூக்கிட்டு போவானா? இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறதா அழுகிறதான்னு தெரியல. சக்கரவர்த்தி, நீ எனக்காக என்ன பார்க்க தேடி வந்திருந்தேனா சந்தோஷமா உன் கூட வந்திருப்பேன். உன் மகன் மருமக உன் பேத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நாள் உங்க வீட்லயே உங்க கூட இருந்துட்டு சந்தோஷமா கிளம்பி வந்திருப்பேன். ஆனா நீ எனக்கு யாருன்னே தெரியாம அதுவும் என்ன பார்த்ததும் ஹே பரிமளம் நீயா அப்படிங்கறத கூட கேட்காம பரிமளம் தானேன்னு கேட்ட பாத்தியா? அந்த ஒரு வார்த்தை எனக்கு கொன்றுச்சு சக்கரவர்த்தி, என்ன கொன்றுச்சு. இனி நான் இங்க இருக்கவே மாட்டேன். என்ன நீ பார்த்துட்ட திரும்பவும் என்ன தேடி வரக்கூடாது. என்னோட பேக்ரவுண்ட் 30 வருஷமா நான் எதுக்காக இங்க இருந்தேன் எதுவுமே உனக்கு தெரிய வேண்டாம். நீ என்ன எங்கேயோ பார்த்த ஞாபகம் அந்த மாதிரி இருந்துட்டு போ. நீ நான் இங்க இருக்க மாட்டேன், இருக்கவே மாட்டேன். மாரியோ, எப்படிப்பட்ட ஆள்களா இருக்காங்க. அங்க இருக்க நீ பரிமளம் பாத்தியா? அம்மாடி காலம் கட்டு கிடக்குமா. நான் கூட நீ அப்பப்பா சொல்லிக்கிட்டு இருப்பியா ஏன் சிநேகிதன்னு. அவர் தான் வந்துட்டாராம் கூட சந்தோஷப்பட்டுட்டேன். அதுவும் இல்லாம மோர் கொண்டு வா, அதுல கருவேப்பிலை போடு, மிளகா போடு அப்படி இப்படின்னு சொன்னதும் உன் சிநேகிதனே நான் நினைச்சிட்டேன். ஏன் சிநேகிதன் தான், உனக்கு மோர் அப்படி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். என்ன பரிமளம்? ஒண்ணு இல்ல அங்கே இருக்க நீ. என்ன அது இல்லம்மா, நான் இனிமேல் சொல்லிட்டேன் எல்லார்கிட்டயும், நம்ம ஆசிரமத்துல உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சுட்டேன். இன்னைக்கு வந்த ஆளு இன்னைக்கு என்னைக்கு வந்தாலும் நம்ம ஆசிரமத்துக்குள்ளே விடாதீங்க, யாரும் அவர்கிட்ட பேசிடாதீங்கன்னு சொல்லி வச்சுட்டேன். பரிமளம், நம்ம மனுஷன் இத்தனைக்கு போலீஸ் ஆலயம் மூஞ்சியை பாரு. வந்து உங்ககிட்ட எப்படி கோபமா பேசுறான். கடைசியில போகும்போது வாட்ச்மேன் தம்பி கிட்ட சொல்லிட்டு போறான், ஏய் அந்த பரிமளத்தை தேடி நான் திரும்பவும் வருவேன், என்ன பண்ணிருவ, அவ என்ன பண்ணிடுவான்னு பாக்குறேன்டா அப்படின்னு எவ்வளவு திமிரா பேசுறான். இங்க இருக்க நீ. பரிமளம், என்ன அவன் இவன் பேசுற? அதுவும் இல்லாம இவ்வளவு கோபமா பேசுற அளவுக்கு சக்கரவர்த்தி வந்து என்ன பண்ணாரு? இங்க பாரு அங்கே கனி, என்னதான் இருந்தாலும் அவரோட படிச்ச படிப்பு இருக்கு, அவரோட உத்தியோகம் இருக்கு, அதுக்கு மரியாதை கொடுத்து பழகு. இப்ப நீ என்கிட்ட பேசுற மாதிரி தான் ஆசிரமத்துல எல்லார்கிட்டயும் பேசுவ. என்ன பசங்க கிட்டயும் பேசும்போது அவங்க எப்படி பேசுவாங்க? ஒரு டிஎஸ்பியா அவன் இவன் சொல்றதா? இல்ல பரிமளம், நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அழ வச்சுட்டாங்கன்னு. யார் அழுதா? யார் அழுதா? இல்ல நீ ரொம்ப கோபப்பட்டு பேசுன, இவ்வளவு கோபப்பட்டு நான் என்னைக்கு பார்த்ததில்ல. இங்க பாரு, திடீர்னு வந்து பேசுறது நான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். மிச்சப்படி கோபமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அது எனக்குள்ள இருக்கட்டும். நீ எல்லார்கிட்டயும் பேசும்போது மரியாதையா பேசு. சரி பரிமளம் சொல்லு. நீ இத்தனை வருஷமா என்ன பார்க்க வருவான்னு சொன்ன சிநேகிதன் சக்கரவர்த்தி டிஎஸ்பி சார் தானே? சொல்லு பரிமளம். ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் அப்பவே சொன்னேன்ல என் சிநேகிதன் இல்லைன்னு. நீ ஏன் ஏதாவது கற்பனை பத்தி பேசாத, அதான் இங்க இருந்து கிளம்பு. சரி பரிமளம், என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்ல. இங்க இருக்க நீ எதுக்காக சிரிக்கிற? இல்ல, ஒரு ஆள் மேல அளவுக்கு கடந்த பாசம் இருந்தாதான் அவங்க கிட்ட இவ்வளவு கோபத்தையும் காமிக்க முடியும், உரிமையும் எடுத்துக்க முடியும். அத நான் இப்ப கண் கூட பாத்துட்டேன். ஏய் நீ எதிர்பார்த்துட்டு இருந்த சிநேகிதன் சக்கரவர்த்தி தாங்கிறது புரிஞ்சு போச்சு. சரி விடு. எல்லா பொண்ணுங்களும் நினைக்கிற மாதிரி எல்லா ஆம்பளைங்களும் நினைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. நம்மளோட ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், அவங்களோட பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து வரும்னு நினைக்கிறது முட்டாள்தனம்ல. என்ன ஒண்ணு சேர்ந்து? இல்ல அதான் அது வந்து இங்க பாரு, நீ எதையோ மனசுல வச்சு பேசிட்டு இருக்க. நீயும் தான் யாரையோ மனசுல வச்சு கல்யாணம் கூட பண்ணிக்காம இத்தனை வருஷமா தனியா இந்த ஆசிரமத்திலே வாழ்ந்துட்டு இருக்க. ஏய் ஷோ, பாரு இது நமக்குள்ள இருக்கட்டும். அந்த டிஎஸ்பி வந்ததும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த, ஐயோ நான் எதுக்கு சொல்ல போறேன். நீ ஏன் சொல்லிட்ட அவர் டிஎஸ்பின்னு? உன்னை வந்து பாத்துட்டும் போயிட்டாரு. நீ உன்னை பத்தின ஜாதகத்தை அவரா விசாரிச்சு எடுத்துட மாட்டாரு. ஏய் இங்க பாரு, டிஎஸ்பிக்கு சொல்லியா தரணும். கூடிய சீக்கிரத்துல உன்னோட ஃபுல் ஜாதகத்தையும் எடுத்துட்டு உன்னை தேடி வருவாரு பரிமளம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஏய் இங்க பாரு, வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நினைச்சுக்கிட்டே இரு. இங்க இருந்தா தானே அவன் என்ன தேடி வருவான். இந்த நிமிஷமே இந்த இடத்தை விட்டு காலி பண்ற. வருவானா? விசாரிச்சு வருவானா? அப்படி ஒண்ணு அவன் என்ன தேடி வரணும்னு அவசியம் இல்ல. உன் காதல் வாசம் என் தேகம் பூசும் காலங்கள் பொய்யானதே.
தீராத காதல் தீயாக மோத